பண்ணிக்கிறோம் முத. ஓகே. ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆரோக்கியமா நல்லா சந்தோஷமா இருக்காங்கன்னு எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு ரொம்ப நாள் சென்று இன்னைக்கு தமிழ் ஜூம். ஓகே, முத பார்ப்போம் யாரெல்லாம் வந்திருக்கான்னு. இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகுதுல தமிழ் பேசி. யாரெல்லாம் இருக்கா? வணக்கம் மிஸ்டர் கணேசன். வேற யார் இருக்கா? நம்மளோட டாப் லீடர்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே, குட் டு சி எவ்ரிபடி. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, 2025 ஆரம்பிச்சு ஒரு 8 மாதம் போயிடுச்சு. 8 மாதம் 12 நாள் போயிடுச்சு. குட்டி கழிச்சு பார்த்தா ஏறக்குறைய இன்னும் ஒரு நம்மளுக்கு 4.5 மாதமும் ஏதோ இருக்குது இந்த ஆண்டு முடியறதுக்கு. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா, இந்த ஆண்டு ஒரு அளவுக்கு முக்காவாசி முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வால்டன் பயணம் 2026 எங்க கொண்டு போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம் வால்டன் இந்தியாவுக்கு இது ஒரு புதிய ஆரம்பம். என்ன எடுத்தா இந்த 2.5 வருஷம் வால்டனோட ஃபவுண்டேஷன் சரிப்படுத்திட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் சரிப்படுத்திக்கிட்டு வந்தோம். அடுத்தது வால்டன் இந்தியா வளர்றதுக்கு நேரம் வந்துருச்சு. வால்டன் இந்தியா பெரிய அளவில் வெற்றியாளர் உருவாகிற நேரம் வந்துருச்சு. ஸோ நம்மளோட விஷன் என்னன்னா, இப்போ 2026க்கு 2026க்கு இப்போ தயாராக இருக்க போகிறோம். இப்போ நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் 2026ல் பெரிய அளவில் நாம் வெற்றி அடைய முடியும். ஸோ அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி, எதுக்காக நீங்க வால்டன்ல வெற்றி அடையணும்? முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், வால்டன்ல ஏஜென்ட் ஆகுன காரணம் என்ன? எதுக்காக நீங்க நிச்சயமா கட்டாயமா கண்டிப்பா வெற்றி அடையணும்? ஸோ இந்த கேள்வி நீங்க உங்களை கேட்கணும். யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, சிலருக்கு மரியாதையிலும் சரி, நிறைய விஷயத்துல நம்மளுக்கு பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை. சிலருக்கு பிரச்சனைகள் சின்னதா இருக்கும், சிலருக்கு பெருசா இருக்கும். சிலருக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பொருளாதாரத்துல இருக்கும். ஆனா நம் நிறைய பேருக்கு ரெண்டுலயும் இருக்கு. வால்டன் எங்க வருதுன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வால்டன். அப்ப உங்களுக்கு தெரியணும், வால்டன்ல நாம் ஏஜென்டா இருக்கிற முக்கிய காரணமே இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். இந்த வால்டன் இந்த ஒரு நிறுவனம், வால்டன் இன்டர்நேஷனல், உங்க அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களுக்கு வால்டன் மூலியமா வரும். ஒண்ணு, ஆரோக்கியம். நான் சென்னையில் இருக்கும்போது 2 நாளைக்கு முன்ன இந்தியாவில் இப்ப தெரிஞ்சு 212 மில்லியன் people with diabetics. 212 million people.
அது டயபெட்டிக்ஸ் மட்டும். இது ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கேன்சர், கணக்கு பண்ண முடியாத விஷயங்கள். இது இது பெரிய நோய் சொல்லுவது. சின்ன நோய் முட்டி வலி, கால் வலி, தலைவலி. அ அ என்ன சொல்லுவாங்க, "நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு." ஆனா நம்மளுக்கு எப்ப எப்ப கிடைக்கும் நோயற்ற வாழ்வு? வால்டன்ல உங்களுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடன். இந்த கடன் தொல்ல தாங்க முடியாது. இது உங்களுக்கு தெரியுமா? கடன்லே பெரிய கடன் யாருகிட்டனா, இந்த சொந்தக்காரங்ககிட்ட கடன் எடுத்தீங்கன்னா, அப்பா! அந்த தலைவலி வாழ்க்கை முழுதும் உங்கள தொரட்டிட்டு வரும். அ நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன வயதா இருந்தாலும் சரி, கடன் இல்லாம வாழ்ந்திருக்கங்களா? கடன் இல்லாம வாழ்ந்திருக்கங்களா? கடன் இல்லாம அந்த ஃப்ரீடம் சுதந்திரம் எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கங்களா? இந்தியால அது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ இஎம்ஐ சாபம். எல்லாரும் வந்து இ இந்த இந்த சாபத்திலேருந்து தப்பிக்கவே முடியல. அதுவும் சராசரி மனிதர்கள், இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அ இந்த இஎம்ஐ வந்து ஒரு தூக்கு கயிறு மாரி. அது அது தப்பவே முடியல. உ உ ஆண்டு இயர் பை இயர் 1 வருஷம் சென்று, 1 வருஷம் சென்று இந்த இஎம்ஐலே தப்பிக்கவே முடியல. இதுக்கு தான் வோல்டன்ல சீரியஸா பிசினஸ் செய்ற காரணம்னா, இந்த தூக்கு மேடையிலேருந்து நம்ப தப்பிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கடன் என்ற தூக்கு மேடையிலேருந்து நீங்க தப்பிக்கணும். இதுக்காக நம்ம வோல்டேன் செய்யணும். இதுக்காக வோல்டேன்ல வெற்றி அடையணும். அடுத்தது என்ன காரணம் வோல்டேன்ல இருக்கணும்? கடன் இல்லாத வாழ்க்கை. நீங்க நம்ம டாப் லீடர்ஸ் பாருங்க. விஸ்வமூர்த்திய பாருங்க. மலேசியால அத்தனை லீடர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க நோக்கமே இந்த கடன் இல்ல. இந்த அடுத்தது இந்த 15ஆம் தேதி இந்தியாவோட சுதந்திர நாளு. நாடு 1947ல சுதந்திரம் அடைஞ்சுச்சு. நீங்க கடன் தூக்கு மேடையில ஒண்ணும் அப்படியே இருக்குங்க. ஸோ எதுக்காக வோல்டேன்ல வெற்றி அடையணும்? நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சா மட்டும் பத்தாது. உங்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கணும். நீங்களும் ஒரு சுதந்திர மனிதனா வாழறதுக்கு வால்டன் உங்களுக்கு தேவை. சொந்த வீடு. இப்ப யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நாள் வாழ்ந்து, உழைப்பு போட்டு, வேலை செஞ்சு, கஷ்டப்பட்டு, ஒரு சொந்த வீடு இல்ல நம்மளுக்கு. வீடு இருக்கலாம். ஆனா, உங்க வீட்டு சூழ்நிலைய பாருங்க. வீடு இருக்கிற வட்டாரத்த பாருங்க. உங்க வீட்டு வட்டாரத்த சூழ்நிலையில நீங்க பார்க்கும்போது, இங்க தான் உங்க பிள்ளைங்க வளர போறாங்க. பக்கத்துல யார் இருக்கா? இதெல்லாம் பார்க்கணும். வால்டனுக்கு நம்பளுக்கு வந்து வர காரணமே, வால்டன்ல வெற்றியட காரணமே, ஒரு நல்ல வீடு, இஎம்ஐ இல்லாம, கடன் இல்லாம ஃப்ரீயா கிடைக்கிற அ ஒரு பிளாட்ஃபார்ம் வால்டன். இதுக்கு தான் நம்ப வால்டன்ல இருக்கோம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, வீடுன்னு சொன்னால ஒரு கார் தேவ. இந்தியால 1000 பேர் எடுத்தா 75 பேத்துக்கு தான் கார் இருக்கு. நீங்க பாருங்க. சென்னையில போயிட்டு இருக்கும்போது சரியான டிராபிக். ஆனா, அந்த கார்லாம் உங்க கார் இல்ல. எப்ப? எவ்வளோ நாளைக்கு தான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கிறது? எவ்வளோ நாள் தான் ஆட்டோல போயிட்டு இருக்கிறது? எவ்வளோ நாள் தான் பஸ், ட்ரெயின்ல போறது? இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற காரணமே, வெற்றி அடையிற காரணமே, நம்மளுக்கு சொத்து இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும். இதுக்காக நம்ப வெற்றி அடையணும். உங்களுக்கு முடிவு இருக்கணும். எதுக்காக நீங்க வாழ்க்கையில உழைப்பு போடணும், வெற்றி அடைந்தே தீரணும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ட பாருங்க. இப்ப கண்ண மூடி செக் பண்ணி பாருங்க. பேங்க் அக்கவுண்ட் எப்படி இருக்குன்னு. அத பார்க்க எப்படி சந்தோஷமா இருக்கா? திருப்தியா இருக்கா? எவ்வளவு நாளா அப்படி இருக்கு? வேலை செஞ்சு எவ்வளவு எவ்வளவு நாள் ஆகுது? பிசினஸ் செஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது?
எப்ப இதுக்கெல்லாம் எப்ப முடிவு வரும்? நீங்க முடிவு எடுக்கணும். இது உங்களுக்கு இப்ப தெரியணும். எதுக்காக நான் வால்டன்ல உயிர குடுத்து, ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கடுமையா உழைக்கணும். உங்க பேங்க் அக்கவுண்ட் இப்படி வரணும். இது உங்களுடைய எதிர்காலத்து அ சேமிப்பா இருக்கணும். இதுக்காக தான் வால்டன்ல இருக்கிறோம். இது உங்களுக்கு தெளிவா தெரியணும். வால்டன்ல உழைப்பு போடுற காரணம் என்ன? அதான் நீங்க பாருங்க. இந்த நல்ல ஆரோக்கியம், கடன் இல்லாத வா வாழ்க்கை, சேமிப்பு, அ வீடு, காரு உங்களுக்கு வேணுமா? இது தேவையா? நீங்க இது நல்லா முடிவு எடுக்கணும். வேணும்னா கிடைச்சா கிடைக்கும், இல்லன்னா பரவால்ல. தேவனா தியாகம் பண்ணி, போராடி இத அடைந்தே தீரணும். இப்ப நீங்க இந்த முடிவு நீங்க எடுக்கணும் இன்னைக்கு. நல்ல ஆரோக்கியம், கடன் இல்லாத வாழ்க்கை, எதிர்காலத்துக்கு சேமிப்பு, சொந்த வீடு, சொந்த காரு, இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை. இது தேவையா உங்களுக்கு? தேவைன்னா நீங்க போராடணும். இந்த தேவை எல்லாமே ஆசைப்பட்டா கிடைக்காது. எனக்கு இந்த தேவைலாம் எனக்கு வேண்டும். இதுதான் என்னோட ஆசை. இதுதான் என் லட்சியம். இதுதான் என்னோட எதிர்காலம். மனசுல நினைச்சா கிடைக்காது. ஆசைப்பட்டா கிடைக்காது. இது யாருக்கு கிடைக்கும்னா, யாரெல்லாம் இந்த தேவைக்கு உழைக்க தயாரா இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நெறைய வெற்றியாளர பார்க்கிறோம் வாழ்க்கைல. அவங்க ஆசைப்படுறது மட்டும் இல்ல. இதுக்காக உழைப்பு போட்டனால, இன்னைக்கு அவங்களுக்கு அத்தனையும் இருக்கு. ஆரோக்கியம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கு. என்ன காரணம்? இதுக்காக உழைப்பு போட்டாங்க. சலிக்காம, காரணங்கள் குடுக்காம. அப்ப இது உங்களுக்கு வேணும்னா, நீங்க முடிவெடுக்கணும். உழைக்க தயாரா? உங்க தேவைக்கு ஆசைக்குன்னு சொல்லல. நெறைய பேர் ஆசைப்பட்டா கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா பரவால்ல. அப்படின்னு இல்ல. கிடைச்சே தீரணும்னு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு. இன்னைக்கு தேதி ஆகஸ்ட் 12 20 2025 2025 223 நாள் முடிஞ்சிருச்சு. 143 நாள் இருக்கு. இது இந்த 143 நாள் எதுக்குன்னா, 20, 26க்கு உள்ள அஸ்திவாரத்த நீங்க சாலிட் ஆக்கணும். இந்த 20 அடுத்த ஆண்டு 2026ல பெரும் வெற்றி, பொருளாதார வெற்றி அடையறதுக்கு இந்த 143 நாள்ல நீங்க கடுமையா உழைக்கணும். தியாகங்களோட உழைக்கணும். காரணங்கள் இல்லாம உழைக்கணும். சலிப்புத்தன்மை இல்லாம உழைக்கணும். சோ இந்த 143 நாள் தான் உங்க 2026ல வெற்றிய டிசைட் பண்ணும். இந்த 143 நாளு. இப்ப நீங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. வால்டன்ல இருக்கங்க, அ ஏஜென்ட் ஆவிட்டங்க, வெற்றி 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 பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆனா இந்த 143 நாள் உங்க பிளாட்ஃபார்ம நீங்க தயார் பண்ணணும். நீங்க 2026ல பாய தயாரா இருக்கணும். பதுங்குனது போதும். இன்னொரு 143 நாள்ல. இப்ப இந்த ஆ சார் இந்த 20 223 நாள் முடிஞ்சிருச்சே. ஏன் நெறைய பேரு பெருசா வெற்றி அடையல? முக்கிய காரணம், முக்கிய காரணம். ஏன் நெறைய நெறைய பேரு, நெறைய ஏஜென்ட்ஸ் வெற்றி அடையலன்னா, அவங்க உழைப்பு போடல. நான் சென்னையில அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தேன். அம் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சார். சார் அ எம் எப்ப மத்த ப்ராடக்ட் ஏன் இந்தியால ஒரே ஒரு ப்ராடக்ட் VR4 மட்டும் தான். மிஸ்டர் மூர்த்தி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும்போது,
அவருக்கு இருந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் VR4 மட்டும்தான். அவர் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கோவிட் காலகட்டம். எங்கேயும் போ முடியாது. அவரு ம இந்த தெரியாம அந்த கிராமத்து ரோட்லாம் வச்சு பின்னால டோல்லாம் பாய்க்காம ஒரு பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரு செஞ்ச பிசினஸ் வந்து மலேசியால அ இந்தியர்கள் மத்தியில மட்டும் தான். மலேசியால இந்தியர்கள் 30,00,000 பேரு. 30,00,000 பேரு. ஆனா அந்த VR4 மட்டும் அ மூர்த்தி சார் குரூப்ல மூர்த்தி வால்டன் கம்பெனில மூர்த்தி சார் குரூப்லயே ஏறக்குறைய 12 கோடி பிசினஸ், அதாவது 6 மில்லியன் ரிங்கெட்க்கு பிசினஸ் வந்துட்டு இருந்துச்சு. மூர்த்தி சார் மட்டுமே VR4. இத நம்ம ஒண்ணும் இந்தியால வரல, இது சாதிக்கலையே. எப்ப இத சாதிக்கிறோமோ நம்ம அடுத்து அந்த பாருங்க, 30,00,000 மக்கள் மத்தியில மிஸ்டர் மூர்த்தி ஒண்டி ஒரு குரூப்ல மட்டும், அவரு தனிப்பட்ட மிஸ்டர் மூர்த்தி குரூப்க்கு கீழ 12 கோடிக்கு பிசினஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப சென்னை தமிழ்நாட்டுல 8 கோடி மக்களுக்கு நம்ம எவ்வளவு VR4 10ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நல்லா அப்ப ஏன் நம்ம ஒண்ணும் அடையல? மொத்தமா இந்தியா மூர்த்தி சார் ஒண்டி சாதிச்ச சாதனைய இந்தியா முழுமையா ஒண்ணும் சாதிக்கலையா? அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 30,00,000 பேரு மலேசியால இருக்க இந்தியர்கள் மத்தியில 12 கோடி பிசினஸ் கொண்டு வந்தாரு மிஸ்டர் மூர்த்தி. என்ன காரணம்? ஏன் நம்ம அடையல? நாம் உருப்படியா, அதாவது முழுசா இந்த பிசினஸ ஒண்ணும் ஆரம்பிக்கல. இல்ல நாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். சார் நான் நெறைய செஞ்சுட்டேன்னு. நீங்க செஞ்சது பத்தல. நீங்க போட்ட உழைப்பு உங்கள கோடீஸ்வரனா ஆக்குறதுக்கு, பெரிய வெற்றியாளர் ஆக்குறதுக்கு பத்தல. நான் நீ நான் நீ நான் நீங்க தான் பெருமையா சொல்றீங்க. நான் 100% என் உடல் மண்ணுக்கு உயிர் வால்டேனுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உழைப்பு குடுத்திருக்கேங்கன்னு. யாரெல்லாம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 12 மணி நேரம் இந்த வியாபாரத்துக்கு அ நேரத்த ஒதுக்கி இருக்கீங்க. யாரெல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு, உங்க வெற்றிக்கு, உங்க குடும்ப எதிர்காலத்துக்கு இந்த பிசினஸ்க்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்குங்க? அ ம அ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க முழுசா குடுத்துட்டீங்களா? 100% குடுத்துட்டீங்களா? ஒண்ணும் இல்லையே. 100% யாராவது ஒரு லீடர் குடுத்திருந்தாலே, நீங்க மூர்த்தி சாரோட சாதனையில 20% குடுத்து சாதிச்சிருப்பாங்க. நோ. சோ நீங்க என்ன பெரிய விஷயம்னா, நெறைய பேரு இந்த பிசினஸ் சுலபமா, வெற்றி சுலபமா வரணும். போராட்டம் இல்லாம இந்த பிசினஸ் வரணும். என் பாதை வந்து நான் போற பாதை வெற்றிக்கு நோக்கி போற பாதை டிராபிக் லைட் இருக்கக்கூடாது. இருந்தாலும் பச்சையா இருக்கணும், சிகப்பா இருக்கக்கூடாது. சக்சஸ் இஸ் நாட் ஈஸி. நீங்க உங்களுக்கு தேவைப்படுறது வெற்றி, பொருளாதார வெற்றி, ஆரோக்கியத்துல வெற்றி. இது தடை இல்லாம வராது. தடை இல்லாம வராது. தடை இருந்தே தீரும். எந்த வெற்றிக்கும் யாரும் உலக சரித்திரத்துல தடை இல்லாம சுலபமா வெற்றி அடைந்த சரித்திரமே இல்ல. ஏன்னா வெற்றி எதோட வருதுன்னா தடையோட வரும். எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. மேடம் வசந்தா. அவங்க வால்டன் HQலேருந்து 6 கிலோமீட்டர்ல இருக்காங்க. கோவிட் காலகட்டத்துல அவங்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி இந்த 6 கிலோமீட்டருக்கு டெலிவரி 10 நாள் பிடிச்சுச்சு.
அவங்க காரணம் குடுக்கல. ஏன்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நாம் வெற்றி அடையணும். ஆனா தடை இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும். பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. எல்லாம் வராது. இன்னைக்கு இந்தியால நம்மளுக்கு நெறைய தடைகள் இருக்கு. இந்த ஒரு ஒரு தடையா தாண்டி போனா தான் நம்ம வெற்றிய பார்க்க முடியும். தடைய பார்த்து பயந்துகிட்டு போனோம்னா, எப்பொழுதும் வெற்றி அடைய முடியாது. இந்த ஒரு தடைய தாண்டுனோட அடுத்த தடை வரும். இத தாண்டி போகும்போது தான் ஏன்னா நீங்க நோக்கி போறது வால்டன்ல பெரிய விஷயம். பெரிய சாதனை. உங்க தலைமுறை, அடுத்த தலைமுறை மாற்றத்துக்கு உள்ள சாதனை நோக்கி போயிட்டு இருக்குங்க வால்டன்ல. இது தடை இல்லாம இருக்க முடியுமா? இந்த இந்த தடைக்கு மனச தளர விட்டுட்டா, ம் எல்லா லீடர்ஸ கேளுங்க. கணேசன கேளுங்க. பேத்தாவ பேத்தா மேடம் பேத்தாவ துளசிய கேட்டு பாருங்க. மிஸ்டர் ஜே.சி. ரெட்டிய கேட்டு பாருங்க. எல்லாரும் நிறைய தடைகள். இன்னைக்கு நம்ம தமிழ் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஹெச் ஆஃபி ஹெச்கியூ சென்னையில இருக்கு. ஆனா ஹெட் ஆஃபீஸ் இல்லாத இடத்துல ஹைதராபாத்ல பிசினஸ் பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. என்ன காரணம்? அவங்க எதிர்காலத்த வெற்றிக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ப காரணத்த சொல்லிக்கிட்டு அத நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். தடைய நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம நம்ம மைண்ட் செட் எப்படின்னா, இத சும்மா செஞ்சு பார்ப்போமே! வருதா இல்லையான்னு. இது என்ன? ஆ நீங்க முடிவெடுத்துறணும். இத ட்ரை பண்ணி பார்க்க போறோமா? செய்ய போறோங்களா? ட்ரை பண்ண போறோங்களா? இல்லன்னா, பழைய குருடி கதவ தொறடின்னு சொல்லும்போது, அதே விஷயம் தான் பல நிறுவனத்துல உங்களுக்கு நடந்தது. மறுபடியும் வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா, நீங்க அரை மனசோட இந்த பிசினஸ செஞ்சா. அரை மனதோட பிசினஸ் செஞ்சவங்க பெரிய சாதனை சாதிச்ச சரித்திரமே இல்ல. இப்ப நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்கணும். இந்த பயணம் நம்ம பெருசா போய்க்கிட்டு இருக்க போறோம். நம்மளோட லட்சியம் லட்சியம் என்னன்னா, இந்தியா வந்து மத்த நாட்டோட வால்டன் எத்தன 9 நாட்டோட இந்தியா பெரிய அளவுக்கு வரணும். பிகாஸ் மூர்த்தி சார் 30,00,000 மக்கள் இதுல பெரிய சாதனை சாதிச்சாரு. நீங்க 8,00,00,000 மக்கள்ல மூர்த்தி சாரோட 100 மடங்கு இந்தியால இருக்கவங்க சாதிக்க முடியும். இந்த அளவுக்கு வாய்ப்புகள், பொட்டன்ஷியல், ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில இருக்கு. ஸோ நாம் நெறைய பேர் என்ன செய்றோம்னா, போடாத உழைப்புக்கு கிடைக்காத சன்மானத்த பத்தி வருத்தப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் 1 வருஷமா வாலண்டைர்ல இருக்கேன். ஆனா உ சரியா ஒண்ணும் வெற்றி கிடைக்கல. ஆனா நீங்க போட்ட உழைப்பு எவ்வளோ? உழைப்புக்கு உள்ள சன்மானம் தான் கிடைக்கும். அதுக்கு ஏன் வருத்தப்படணும் நீங்க? ஸோ டோன்ட் பி அப்செட் வித் த ரிசல்ட் யூ டிட்ன்ட் கெட் ஃபார் த வொர்க் யூ டிட்ன்ட் டூ. அத யோசிச்சு பாருங்க. இது ஏன் சீரியஸா பேசுறேன்னா, நம்மளோட அம் பயணம் சீரியஸானது. நம்ம பிளான் சீரியஸானது. நம்ம சாதிக்க போறது இந்தியால சீரியஸானது. இது சும்மா விளையாட்டுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமா வால்ட் இன் இந்தியா. ஒரு மூர்த்தி இல்ல, 2 மூர்த்தி இல்ல, 10 மூர்த்தி இல்ல, பல மூர்த்தி உருவாகணும் இந்தியால. ம். யோசிக்கணும். ஸோ நம்மளுக்கு அ அ பிளான் பண்ணணும். உங்களுக்கு தெரியணும். உங்க கடமைகள் என்ன? என்ன சொல்லியிருக்காங்க? "கடமை செய், பலனை எதிர்பார்க்காத, வருது வந்தே தீரும்." உங்க கடமை என்ன? இங்க கடமைய செஞ்சாலே எல்லாம் சரியா வரும். நீங்க சில டைம்ல சொல்லலாம். ஆ மலேசியால பரவால்ல சார்ன்னு. இல்ல, இல்ல. மலேசியால வால்டன் வரும்போது எல்லாரும்,
கணேசனும் சரி, மேடம் வசந்தாவும் சரி, மலேசியாவில் இருக்க அத்தனை லீடர்ஸும் இந்த பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா கோவிட் காலகட்டத்தில். ஒண்ணு ப்ராடக்ட் டெலிவரி 2 மாசம் பிடிக்கும். 2 வாரம் பிடிக்கும். 10 நாள் பிடிக்கும். எத்தனையோ அ சாதனை இது தடைகள். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க பிளான வொர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு தெரியும் எத நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆர்பி அடையறதுக்கு எப்படி அம் பொருளாதாரம் எப்படி சேமிக்கிறது? எப்படி இந்த ஆர்பில ஃப்ரீ கார், ஃப்ரீ ஹவுஸ் ரிடீம் பண்றது? அவங்க கடமைய செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. கோவிட் இருந்தாலும், வீட்ட விட்டு வெளிய போ முடியாது இருந்தாலும், கடமைய தவறவே இல்ல. சோ உங்களுக்கு உங்க கடமைய தெரியணும். உங்க கடமை என்ன அந்த பிசினஸ்ல வால்டைன்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் 212 மில்லியன் டயபெட்டிக் பீப்பிள். எத்தன பேருகிட்ட பேசுறங்க ஒரு நாளைக்கு? எத்தன பேருகிட்ட இந்த ப்ராடக்ட்ட ஷேர் பண்றங்க? முன்னாளைக்கு முன்ன சென்னையில இருக்கும்போது டி நகர்ல என்னால நடக்க முடியல. மூச்சு விட முடியல. அவ்ளோ கூட்டம். சனிக்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும். மூச்சு விடாத அளவுக்கு கூட்டம். ஆனா உங்களுக்கு இந்தியால ப்ராஸ்பெக்ட் கிடைக்கல. யாரும் இல்ல பேசுறதுக்கு. யாருகிட்ட காது குத்திட்டு இருக்கோம்? யார்கிட்ட காரணம் குடுத்துட்டு இருக்கோம்? எங்க ப்ராஸ்பெக்ட் இல்ல? நீங்க தேடல. கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தேடல. இது உங்க கடமை. ப்ராஸ்பெக்ட் யார்கிட்ட பேசுறீங்க? ஒரு நாளைக்கு எத்தன பேர்கிட்ட பேசுறீங்க? எத்தன பேத்துக்கிட்ட வால்டைன் அறிமுகப்படுத்துறீங்க? அடுத்தது இந்த ப்ராஸ்பெக்ட்ட நீங்க கூட்டிட்டு வரணும். அ போன சண்டே சென்னை ஆபீஸ்ல விஎஸ்எஸ். எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. 70 பேரு. ம், 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 மனசுல இந்த 70 பேருக்கு நான் மலேசியால இருந்து அங்க வரணும். இந்த 70 பேத்துக்கு தான் கணேசன் வரணும், வசந்தா வரணும், மூர்த்தி வரணும். நீங்க 70 பேரு இந்த சென்னை ஆபீஸ்ல கூடுறதுக்கா? அவ்வளவுதான். தமிழ்நாடுல உள்ள சென்னை வட்டாரத்துல உள்ள மக்கள். அப்புறம் என்னாச்சு? நீங்க வேலை செய்யல. கடமைய செய்யல. சோ இந்த ப்ராஸ்பெக்ட்ட நீங்க கொண்டு வரணும். எங்க மீட்டிங்க்கு, விஎஸ்எஸ், ஸ்மால் குரூப் மீட்டிங், உங்க லீடர சந்திக்கிறதுக்கு, அ அம் சென்னை ஆபீஸ் 7 நாள் தொறந்திருக்கு. என்ன செய்றீங்க? பிரசன்டேஷன் நீங்க கத்துக்கணும். லீடர் சரியா பிரசன்ட் பண்ணல. இது லீடரோட பிசினஸ் இல்ல. உங்க பிசினஸ் நீங்க கூட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார அன் அன் ஃப உட்கார வச்சு நீங்க வால்டேன்னா என்ன? எதிர்காலம்னா என்ன? யாங் வால்டேன் செய்யணும். நீங்க அந்த பிரசன்டேஷன் செய்யணும். கண்டிப்பா கேள்வி இருக்கும். அப்ஜெக்ஷன். நான் சென்னைக்கு வந்து போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நிறுவனம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல ஒரு நண்பர பார்த்தேன். பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, அ பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். உங்க பெரிய நிறுவனம், இன்டர்நேஷனல் கம்பெனி. உங்களுக்கு பிரச்சனை என்னான்னு கேட்டேன். உங்க பிசினஸ்க்கே இந்தியால என்ன பிரச்சனை? அவர் ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. அ எங்க நிறுவனத்துக்கு புரொடக்ட் பிரச்சனைன்னு சொன்னாரு. நானும் சொன்னேன், "ஆமாவா? எங்களுக்கும் அதே பிரச்சனை தான் சென்னையில, இந்தியால. எங்களுக்கும் புரொடக்ட் பிரச்சனைன்னு." அப்ப கேட்டேன் அவர, "உங்களுக்கு புரொடக்ட் பிரச்சனைன்னு சொல்லுங்களேன். என்ன பிரச்சனைன்னு?" அவர் சொன்னாரு, "எங்ககிட்ட இருக்கிற புரொடக்ட்லாம் முடிய மாட்டுது. அப்படியே கிடக்குது. எக்ஸ்பைரி ஆகுது. வீசுறதா இருக்கு. இந்த ப்ராடக்ட் முடியாதனால, அதுக்கு டிமாண்ட் இல்லாதனால, வரவேற்பு இல்லாதனால, கம்பெனி நஷ்டத்துல ஓடுது." நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அவரு கேட்டாரு, "சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ராடக்ட் பிரச்சனைன்னு." நான் சொன்னேன், "எங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் பத்தல. ப்ராடக்ட் முடிஞ்சிருது. வந்தா அ முடிஞ்சிருது. அ ம் நெறையா வார்த்தைங்க நம்மளுக்கு ப்ராடக்ட் பத்தல சப்ளை பண்றதுக்கு." அவரு என்ன கேட்டாரு, "சார் உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. பிரச்சனை மாத்திக்கலாமா?"
உங்க பிரச்சனை எனக்கு இருந்தா நான் கோயில்ல போய் தேங்காய் உடைப்பேன்னு சொன்னாரு. என்ன காரணம்? வேர்ஹவுஸ் வேர்ஹவுஸ் வேர்ஹவுஸ்ல நிறைய ப்ராடக்ட் டிமாண்டே இல்லை, யாருக்கும் தேவைப்படல. ஆனா நம்ம பிரச்சனையை பார்த்தீங்களா? ஸோ யோசிச்சுட்டு இருந்தேன். எது ரெண்டும் பிரச்சனை, எது சிறந்த பிரச்சனை? நல்லா யோசிச்சு பாருங்க. இதே வோல்டன்ல நம்மளுக்கு வேர்ஹவுஸ் பூரா பொருள் இருந்து யாருக்கும் தேவைப்படல, எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணு இருந்தாலும் திஸ் இஸ் ஹவ் வி ஓவர் கம் ஒப்ஜெக்ஷன். நம்மள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம் நல்ல ப்ராப்ளம். என்ன காரணம்? நம்ம பொருளுக்கு டிமாண்ட் இருக்கிற காரணம் தான் ப்ராடக்ட் முடிஞ்சே போகுது. யூ மஸ்ட் பி அந்த இந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கணும். லீடர்ஸ் நாம் சோர்ந்து போயிடுறோம், மனசை தளர விட்டுடுறோம், வாழ்வே மாயம்னு பாட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். we need to overcome objections. அவங்களுக்கு சேல்ஸ் க்ளோசிங் பண்ண தெரியும், எப்படி அவங்க பிசினஸ்க்கு வர வைக்கிறது, என்ன பொருள் வாங்குறது. இது உங்க கடமை, இது நீங்க செஞ்சே ஆகணும். அடுத்தது அவங்க ஏஜென்ட் ஆகணும். என்ன செய்யணும்? கெட் ஏஜென்ட் ஸ்டார்டட். கடமை என்ன? ஒருத்தர் ஏஜென்ட்ஸ் அவனோட பொருள் ஷேர் பண்றது, அறிமுகப்படுறது இல்ல. நம்ம ப்ராடக்டை பயன்படுத்தணும், ப்ராடக்டை பத்தி தெரியணும். யூ மஸ்ட் கெட் யோர் ஏஜென்ட் ஸ்டார்டட். இந்த பிசினஸ் ப்ராடக்ட் ஆரம்பிக்கணும், பிசினஸ் ஆரம்பிக்கணும், பிளான் காமிக்கணும், இது பண்ணணும். அடுத்தது நீங்க பாருங்க, ஏஜென்ட்ஸ் நம்மளோட வால்டன் விஎஸ்எஸ் ட்ரைனிங் மீட்டிங்க்கு கட்டாயம் கொண்டு வரணும். நிறைய பேர் தனிக்கட்டையா வருங்க. நீங்க மீட்டிங்க்கு வர காரணமே சென்னையில எங்க இருந்தாலும் சரி, சென்னையில இருக்கலாம், உங்க இடத்துல விஎஸ்எஸ் மீட்டிங், குரூப் மீட்டிங், ஹோம் மீட்டிங், ஸ்மால் மீட்டிங். உங்க கடமை என்னன்னா உங்க ஏஜென்ட்ஸ் கூட அவங்களை கூப்பிட்டு வரணும், மீட்டிங் வரணும். அவங்க யாராவது கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்க. அடுத்தது லீட் லைக் லீடர். சார் எனக்கு 2 பேர் தான் இருக்காங்க என் டீம்ல. 2 பேத்துக்கு நீங்க லீடரா இருங்க. உங்களுக்கு 200 பேரு, 2000 பேரு, 20,000 பேர் இருந்தா தான் லீடர் இல்ல. உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் இருந்தாலே அந்த ஒரு ஏஜென்ட்க்கு நீங்க லீடர் ஆகுங்க. அப்பதான் உங்க டீம் லீடரா மாறுவாங்க. 10 பேர் இருக்காங்களா? 10 பேத்துக்கு நீங்க லீடரா இருங்க. லீடர் மாரி நடந்துங்க, லீடர் மாரி பேசுங்க, லீடர் மாரி யோசிக்குங்க. Then you will become a leader. நீங்க பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருந்தா, தடைய பத்தி பேசிட்டு இருந்தா, அப்புறம் எப்படி லீடர் ஆவுறது? இப்ப நீங்க லீடர் ஆவது தான், அப்பதான் நீங்க அவங்களுக்கு கோச் கத்துக் கொடுக்க முடியும். அவங்க உங்கள பார்த்து நான் அவர மாரி வரணும்னு ஒரு எண்ணம் வரணும். இது என்னோட லீடர். கோச்சிங். நீங்க கத்துக்கிட்டத அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும். அப்பதான் நீங்க அ வளரும். அடுத்தது முக்கியமானது வால்டன்ல. இ எப்பல்லாம் உங்க உங்க கீழ உங்க டீம் பிசினஸ் செய்ய வராங்களோ, அவங்களோட கடமை அவங்களுக்கு மொத ஆர்பி எப்படி கிடைக்கிறது? யு உங்க ஆர்பி பத்தி மட்டும் யோசிக்காதுங்க. உங்கள நம்பி வந்தவங்களோட ஆர்பி எப்படி? அவங்களுக்கு ஆர்பி கிடைச்சுச்சு, ஆர்பி வந்தா உங்க ஆர்பி வளரும். அவங்க ஆர்பி வளர்ந்தா உங்க ஆர்பி வளரும். இது நீங்க பார்க்கணும். ஓகே. ஒருத்தர் சேர்ந்துட்டாரா? இன்னைக்கு சேர்ந்திருக்காரா? எப்ப மாச கடைசிக்குள்ளார எப்படி? அவருக்கு ஆர்பி கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எவ்வளவு இருக்கணும்? செக் பண்ணணும், பிளான் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் செஞ்சா தான் உங்க பிசினஸ் வளரும். நம்மளுக்கு தெரியும். வோல்டே நல்ல நிறுவனம், சரியான கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், உண்மையான நிறுவனம், உண்மையான ப்ராடக்ட், உண்மையான பிளான், சாதிச்சத இது இருக்கும். யாரும் சாதிச்சு ஒண்ணும் கிடைக்காதுன்னு இல்ல. கரெக்ட்டான. ஆனா, என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு
கரெக்டான ட்ராக்ல இருந்தாலும் நம்ம நவரலன்னா கூட்ஸ் வண்டி நம்ம தலையில ஏறிடும். இதே போல நீங்க பாருங்க, இந்த பிசினஸ்ல இருந்து எவ்வளவு நாளா இருக்கும்? 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம். நம்மளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு? நம்மளோட ஸ்பீட் எப்படி இருக்கு? எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம்? நீங்க பாருங்க, அதே அதே லெவல். போன 3 மாசத்துக்கு முன்னால உங்க குரூப்ல 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் இன்னும் 10 பேரு. போன வருஷம் 10 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பயும் 10 பேரு. அது அது மூவ்மெண்ட் இல்ல. யூ நீட் டூ மூவ். ஜனவரிலேருந்து ஜூலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இருக்கிறது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நீங்க இந்த 7 மாசத்துல எப்படி உழைப்பு போட்டீங்கன்னா, அதே ஸ்டைல்ல, அதே முறையில இப்ப உழைப்பு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அதே ரிசல்ட் தான். மத்தவங்களுக்கு ஆர்பி கிடைக்கும், நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மத்தவங்க பீன் எடுப்பாங்க, நீங்க கை தட்டிட்டு இருப்பீங்க. இப்போ உங்க வொர்க் எத்திக், வேலை செய்ற முறை, போடுற உழைப்பு மாறணும். இந்த வொர்க் எத்திக் எப்படி வொர்க் எத்திக் மாறணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அன்றாடம் ஒரு ஆளுக்கு ஒரு அன்றாடம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள்ட்ட பேசுனாங்கன்னா, இப்ப 2 பேரு, 3 பேரு. ஒரு மாசத்துக்கு 5 பேர் சைன் பண்ணனா, இப்ப 10 பேரு. சோ உங்களோட அந்த உழைப்பு முறை மாறணும். உங்க வொர்க் கமிட்மென்ட் மாறணும். சோ இது மாறலன்னா, உங்களுக்கு அதே ரிசல்ட் தான். நம்ம பிசினஸ் வந்து அ ஒரு 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 கேம் மாரி. என்ன கேம்னா ஃபுட்பால். எனக்கு கிரிக்கெட் கேம் பத்தி தெரியாது. எனக்கு ஃபுட்பால பத்தி தெரியும். இது ஒரு நீங்கலாம் யோசிச்சுருங்க. இந்த ஃபுட்பால் எல்லாத்துக்கும் தெரியும். ஆ ஃபுட்பால் ஃபுட்பாலோட கேம். ஸோ ஃபுட்பால் இந்த கேம் ஆரம்பிக்குது. ரிசல்ட் வந்து கேம் ஆரம்பிக்கும்போது கோசம் கோசம். 0-0 கோசம் கோசம் இல்ல. 0-0 0-0 கேம் ஆரம்பிக்கும்போது. அப்ப கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹால்ஃப் டைம்ல 2-0 தோத்துக்கிட்டு இருக்குங்க. அப்ப நீங்க நீங்க செகண்ட் ஹால்ஃப்க்கு போறோம். செகண்ட் ஹால்ஃப்ல நீங்க போம்போது, நீங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நீங்க செகண்ட் ஹால்ஃப் எப்ப போறோம்? இந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இருக்கும். ஜனவரி டூ ஜூலை நீங்க தோத்துட்டங்க. ஆனா அதே போல நீங்க அதே முறை, அதே ஸ்டைல், அதே தாட், அதே சிந்தனை, அதே வொர்க் எத்திக்ஸோட நீங்க இன்னும் ஒரு 4 மாசத்துக்கு, 5 மாசத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, நீங்க வெற்றி அடைய முடியுமா? முடியாது. So you need to change. வந்து ஸ்ட்ராட்டஜி மாத்தணும். பிசினஸ் செய்ற முறைய மாத்தணும். நீங்க உழைப்பு போடுற அ விதம் மாத்தணும். நீங்க போட்ட உழைப்பு அதிகரிக்கணும். கடுமையா அ ஆரம்பத்தோட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த 5 மாசம், அடுத்த 20, 26க்கு நீங்க வெற்றி அடையறது இருந்தா, இதுக்கு முன்னால நீங்க போட்ட உழைப்போட அதிகரிக்கணும். சலிப்புத்தன்மை இருக்கக்கூடாது. காரணங்கள் இருக்கக்கூடாது. தியாகங்கள் இருக்கணும். வைராக்கியம் இருக்கணும். வெறி இருக்கணும். இது ஏன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போறதா இருந்தா. ஏன்னா நீங்க இந்த 7 மாசம் தோல்வியில இருக்குங்க. நீங்க நெனச்சது கிடைக்கல. ஆசைப்பட்டது கிடைக்கல. எதிர்பார்த்த மாரி இல்ல. அப்ப எந்த எந்த என்ன சொல்றது? எது நிச்சயமா ஆகும்? அடுத்து நீங்க உழைப்பு போடுறது தான். தி நெக்ஸ்ட் சேஞ்ச் தி கேம். நீங்க எப்படி கொண்டு போறீங்க? எப்ப நீங்க சின்ன சின்ன மாற்றங்கள்
2 ஹவர் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாங்களா, 4 ஹவருக்கு மாத்துங்க. ஒரு நாளைக்கு 2 பேர பார்க்கிறவங்க 4 பேர பார்க்குங்க. ஒரு மாசத்துக்கு 2 பேர சைன் பண்றவங்க 4 பேரு. 4 பேர் சைன் பண்றவங்க 8 பேரு. இந்த சி சி அ சின்ன மாற்றம் தான் பெரிய வெற்றி உங்களுக்கு குடுக்கும். இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். எப்ப நீங்க இந்த பிசினஸ்ல மாற்றம் கொண்டு வந்தா மட்டும் தான் வெற்றி கிடைக்கும். இல்லன்னா, நீங்க அதே போல ஏற்கனவே ஜனவரிலேருந்து ஜூலை இருக்கும். என்ன செஞ்சீங்களோ, மறுபடியும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் இருக்கும். அதே போல பிசினஸ் செஞ்சீங்கன்னா, அதே வேகத்துல பிசினஸ் செஞ்சீங்கன்னா, அதே மைண்ட் செட்ல பிசினஸ் செஞ்சீங்கன்னா, வெற்றி கிடைக்காது. தோல்வி மட்டும் தான் வரும். காரணங்கள் குடுத்துட்டு இருந்தோம். இந்த 7 மாசம் காரணங்கள். வேலையில ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பிரச்சனைகள் ஃபோக்கஸா இருந்துச்சு. இது சரியில்ல, அது சரியில்ல, இவரு சரியில்ல, அவரு சரியில்ல. உலகமே சரியில்ல. நான் மட்டும் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல நீங்க பிசினஸ் செஞ்சிருந்தங்க, உங்களுக்கு மாற்றம் வராது. சோ இப்ப நீங்க உழைப்பு மாறுதோ, உங்க வைராக்கியம் மாறுதோ, வெற்றி அடையணும்னு ஒரு பசி மாறுதோ, அப்போ உங்களுக்கு வெற்றி வரும். சோ இந்த நெக்ஸ்ட் இன்னையிலேருந்து டிசம்பர் இருக்கும். வெறியோட, வைராக்கியத்தோட, கடுமையா உழைப்பு போட நாம் தயாரா இருக்கணும். அப்பதான் 2026 2026 நம்பளுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும். சோ நீங்க ரெடியா இருக்கணும். மைண்ட் செட்ட மாத்தணும். வொர்க் எத்திக் உழைப்பு போடுற விதத்த மாத்தணும். சோ இந்த மாற்றங்கள் நீங்க தயாரா இருக்கணும் தெரியும். ஓகே. இன்னும் ஒரு 5 மாசத்துக்கு தியாகங்களோட நெறைய விஷயங்கள். ஏன்னா, இந்த ஜூலை அந்த ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உங்க தலையெழுத்து மாறுறதுக்கு இந்த 5 மாதம். பட்ட கஷ்டம்லாம் போதும். இருக்கிற கடனோட வாழ்ந்த வாழ்க்கை போதும். இன்னும் ஒண்ணும் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கை போதும். பேங்க்ல சேவிங்ஸ் இல்லாம இருந்த வாழ்க்கை போதும். இன்னைக்கு முடிவெடுக்கணும். இது மாறணும். இப்ப அடுத்த 4 1/2 மாதத்துக்கு இந்த 4 1/2 மாதம் கடந்த 7 மாதத்தோட இந்த 5 மாதம் சிறந்த மாசமா இருக்கணும். சிறந்த உழைப்பு போடுறதா இருக்கணும். ஸோ இது அ இட்ஸ் நாட் டூ லேட். இட்ஸ் நாட் டூ லேட். உங்க மைண்ட் செட். இதுக்கு முன்னால நீங்க நீங்க ஒ உங்க பயணம் வந்து நெறைய தடை இருந்தா, இதுக்கு அ அ இதுக்கு இது முடிஞ்சு தடை இல்லாம புதிய பாதை. வேர்ல்ட் அண்ட் இந்தியா புதிய பயணம், புதிய பாதையில போப்போது. வெற்றியாளர் நெறைய கொண்டு போப்போது. நீங்க தயாரா இருக்கணும் வர்றதுக்கு. நீங்க மாறணும். முடிவெடுக்கணும். யாரெல்லாம் யாரெல்லாம் மாறுறதுக்கு தயாரா இருக்கீங்களோ, உங்களுக்கு புது பயணம் வரும். புதிய பாதை வரும். வெற்றி அடைய நீங்க அ அந்த பிரச்சனைகள், காரணங்கள், தடைகள் பத்தி அது வந்து என்ன செய்யும்னா, ஒரு ஸ் பேய் மாரி. நீங்க குடுக்குற காரணங்கள் வந்து உங்கள கால பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு. தோழி உண்மைய சொன்னா, ம் உங்களுக்கு நெறைய அ திறமைகள் இருக்கு. ஆனா உங்க ஃபோக்கஸ் உங்களுக்கு காரியத்தோட காரணம் பெருசா போயிருச்சு. ஏதோ வேற யாருக்கும் நடக்காத மாரி, உங்களுக்கு மட்டும் தான் தடைகள் இருக்கிற மாரி. போதும். தூங்குனது போதும். விவேகானந்தர் சொன்னாரு, "ரைஸ் அவேக், டோன்ட் ஸ்டாப் அன்டில் யூ அச்சீவ் யுவர் கோல்ஸ்ன்னு." நெறைய பேரு தூங்கல. தூங்குற மாரி இப்படி எழுப்ப கஷ்டம். போதும். சராசரி உழைப்பு போட்டது போதும். இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு வெறி வரணும். உங்க வீட பாருங்க, பேங்க் அக்கவுண்ட்ட பாருங்க, சூழ்நிலைய பாருங்க. இது மாறுறதுக்கு நேரம் வந்துருச்சு. காலம் வந்துருச்சு. அன்றாடம் நீங்க இப்ப தூங்கிட்டு இருந்தீங்களே, நீங்க எந்திரிச்சு முடிவெடுக்கணும். உங்களுக்கு 2டே இதுதான். 1 எந்திரிச்சு
கனவு கண்டிட்டு இருக்கலாம். கார் இருந்தா எப்படி இருக்கும்? பேங்க்ல பணம் இருந்தா எப்படி இருக்கும்? ஆம், வீடு, சொந்த வீடு இருந்தா எப்படி இருக்கும்? கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கனவு கண்டிட்டு தூங்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா லட்சியத்தை நோக்கி போராடணும். நீங்க முடிவெடுங்க. ஏன்னா, இந்த லட்சியத்த தேடி நீங்க போராடி போறது இருக்கும்போது, இது கட்டாயம் உழைப்போட வரும். இந்த பிசினஸ்ல வெற்றி அடையறதுக்கு நீங்க கன்டினியூஸ் ஒர்க், அன்றாடம் சலிப்பில்லாம எப்பல்லாம் நான் உங்க லீடர்ஸ் வராங்களோ, இப்ப மீட் பண்றவங்களோ, கணேசனா இருக்கலாம், மூர்த்தி சாரா இருக்கலாம், வசந்தாவா இருக்கலாம், மேடம் ரதியா இருக்கலாம், மேடம் ஷான், ஜேசி ரெட்டியா இருக்கலாம், பேத்தா துளசியா இருக்கலாம். நீங்க லீடர்ஸ்லாம் நீங்க பார்த்து அவங்களுக்கு கேளுங்க. எப்படி வெற்றி அடையறாங்க? அவங்க அன்றாடம் உழைப்பு போடுறாங்க. அன்றாடம் உழைப்பு போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து கன்டினியூஸ் ஒர்க். அப்ப இந்த கன்டினியூஸ் ஒர்க் நீங்க போடும்போது தான் உங்களுக்கு நீங்க பார்க்கணும். செக்லிஸ்ட். உங்க கமிட்மெண்ட் 100% கமிட்மெண்ட் போட தயாரா? வேற ஒண்ணும் இல்ல. ஒரே பிசினஸ். வால்டன் மட்டும்தான். யாரெல்லாம் வால்டன்ல பிசினஸ் வெற்றி அடைய முடியும்? யாரெல்லாம் முழு மனதா 100% கமிட்மெண்ட் வால்டனுக்கு மட்டும் குடுக்குறோங்களோ. அப்ப கடுமையான உழைப்பு. கடுமையான உழைப்பு வெற்றி சுலபம் அல்ல. இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா, நீங்க வால்டனுக்கு வந்த காரணம் பெரிய வெற்றி அடையறதுக்கு. சராசரி இல்ல. சும்மா சம்பாதிக்கிறதுக்கு இல்ல. வெற்றி அடையறதுக்கு. உங்க பிரச்சனைலாம் தீர்றதுக்கு. பேங்க்ல பணம் இருக்கிறதுக்கு. கடன் இல்லாம இருக்கிறதுக்கு. அதுக்கு கடுமையான உழைப்பு. டிசிப்ளின் இருக்கணும். நீங்க பாருங்க இன்னைக்கு 122 பேரு. உங்க யாரெல்லாம் செக் பண்றாங்க? உங்க டீம்ல எத்தன பேர் இருக்காங்கன்னு. உங்க டீம்ல எத்தன பேர் இருக்காங்க? யார் வந்திருக்கா? இது டிசிப்ளின் செக் பண்ணணும். வராங்களா? கன்சிஸ்டன்ட். அன்றாடம் பசி எடுக்கணும் உங்களுக்கு. வெற்றி பசி எடுக்கணும். சாதனை பசி, சாப்பாட்டு பசி இல்ல. இந்த இருக்கிற பிரச்சனையிலேருந்து தீர்வுக்கு பசி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அன்றாடம் நீங்க உழைப்பு போடும்போது காரணம் இல்லாம நீங்க வெற்றி அடைய முடியும். சோ நீங்க இன்னைக்கு முடிவெடுக்கணும். இதோட புது மனிதன் சொல்றாங்களே, நாளை முதல் குடிக்க மாட்டேன். இன்னையோட காரணங்களை நிப்பாட்டி நீங்க 100% உழைப்பு கொடுக்க தயாரா இருக்கணும். நோ நோ எக்ஸ்கியூஸ். நோ எக்ஸ்கியூஸ். 100% கமிட்மெண்ட். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எந்திரிச்சோட உங்களுக்கு வெற்றி தான் யோசிக்கணும். அன்றாடம் படுக்கும்போது இன்னைக்கு ராத்திரி மணி என்ன இப்ப இங்க சென்னையில 8 8 நீங்க நினைக்கலாம். நான் வாழ்க்கையில வெற்றி அடைறதுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை, அஹ், வீடு, கார் சாதிக்கிறதுக்கு இன்று என்ன செஞ்சங்க? அன்றாடம் அந்த மாதிரி யோசிக்கணும். இன்று நான் நாளை நல்லா இருக்கிறதுக்கு, நாளை என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு இன்று நீங்க என்ன செஞ்சீங்க? யாருக்கிட்ட பேசுனங்க? எத்தனை பேருக்கு பிரசன்டேஷன் பண்ணுங்க? எத்தனை பேருக்கு அறிமுகப்படுத்தினங்க வால்டேன? இந்த கேள்வி நீங்க கேட்கணும். வெயிட் பண்ணாதுங்க, உங்க லீடர்ஸ் வந்து கேட்பாங்கன்னு. நீங்க உங்களை நீங்க கேட்கணும். அப்பதான் நீங்க ஹம், உங்க பழக்க வழக்கங்கள், உங்க attitude, உங்க எண்ணங்கள் மாறும். உங்க ம், உழைப்பு ஒர்க் எத்திக் மாறும். மாறணும். உங்க கமிட்மெண்ட் மாறணும். உங்க வெறி வைராக்கியம் மாறணும். நீங்க ரெடியா இருக்கணும். காரணம் கொடுத்த டைம் போச்சு, முடிஞ்சிருச்சு. சோம்பேறியா இருந்த டைம் முடிஞ்சிருச்சு. அரை மனசோடு செஞ்ச டைம் முடிஞ்சிருச்சு.
வெறி, வைராக்கியம், பசி இல்லாம செஞ்ச டைம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏன்னா என்ன காரணம்னா, வால்டன் இந்தியா வால்டன் இந்தியா பெரிய அளவுல போய் போகும்போது 2026 வால்டன் இந்தியாவோட நேரம். நீங்க இருக்கங்களோ இல்லையோ, நீங்க வரங்களோ இல்லையோ, நீங்க சாதிக்கிறங்களோ இல்லையோ, வால்டன் இந்தியால கோடீஸ்வரர்கள், வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் வந்தே தீரும். So, நீங்க முடிவு எடுக்கணும். கூட வரங்களா, தனியா போக போறீங்களான்னு. ஸோ உங்களுக்கு மாறுறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த இந்த டைம்ல நீங்க எப்படின்னா, நீங்க நம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன நம்பர்ஸ்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைப்பு போட போறோங்க? இது இந்த மாதம் எத்தனை பேர் சைன் பண்ண போறோங்க? இந்த மாதம் எவ்வளோ ஆர்பி எடுக்க போறோங்க? உங்க டீம்ல யார் சில்வர் ஆக போறா, யார் கோல் ஆக போறா, எல்லாம் நம்பர்ஸ். எவ்வளவு வருமானம் வேணும் உங்களுக்கு? நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க கணக்கு பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எழுதி வச்சிருக்கணும். இல்லைன்னா வராது. உங்க நம்பர்ஸை நீங்க பார்க்கணும். இன்றைக்கு நாளை புதன்கிழமை நான் என்ன நடந்தாலும் சரி 5 பேர்கிட்ட பேச போறேன். இந்த மாதம் 20 ஆர்பி எடுத்தே தீரணும். இந்த மாதம் 20 பேரை சைன் பண்ணியே தீரணும். தீஸ் நம்பர்ஸோட விளையாடணும். இன்னைக்கு போன இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி நம்ம ஒரு வால்டன் ஹெச்கியூல ட்ரைனிங் செஞ்சிருக்கும் போது நெக்ஸ்ட் ட்ரைனிங் அப்போ நம்ம 15ஆம் தேதி சொல்லியிருந்தோம் ஒரு சேலஞ்ச். யாரெல்லாம் 15 நாள்ல 10 பேர் சைன் பண்றாங்களோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அப்ப ஒரு ஏஜென்ட் வந்து சொன்னாரு, இல்ல சார், நான் இந்த 15 நாள்ல 30 பேர் சைன் பண்றேன். நான் கேட்டேன், இல்ல சொன்னார், ஏன் 30 பேர்? சொன்னாரு, 30 நாள் இருந்தா நான் 60 போட்டிருப்பேன். எனக்கு 15 நாள் தான் இருக்கு. நான் 30 இந்த 30 நம்பர் இந்த நம்பரை இந்த நம்பர் 30 நம்பர் என் மனசுல போட்டு இருதயத்தில் போட்டு ஐ எம் கோயிங் டு ஒர்க் டு அச்சீவ் திஸ் நம்பர் 13. நானும் சொல்றேன். இதே மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாதிச்சது இல்ல. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? வெறியோட வைராக்கியத்தோட சாதிச்சே தீரணும்னு இவரு வால்டன் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சாதனை சாதிச்சது இல்லை. ஆனா முதல் முறை அவர் மாற தயாரா இருந்தாரு, முடிவு எடுத்தாரு, மன ரீதியா கடுமையா உழைப்பு போட தயாரா இருந்தாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி 30 சாதிக்கல, ஆனா 40 சாதிச்சாரு 15 நாள்ல. என்ன காரணம்? அந்த அன்னைக்கு அவர் முடிவெடுத்தாரு, நான் மாற போறேன். வெற்றி பசி வந்துருச்சு. போதும், இவ்வளவு நாள் சராசரி மனிதரா பிசினஸ் செஞ்சது பெரியோர். மிஸ்டர் விஜயன் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது 30, ஆனா 15 நாள்ல 40 பேரை சைன் பண்ணாரு. இதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது புதுசா அவருக்கு ஒன்றும் வரல. அவர் உள்ளுக்கு இருக்கு. வெறி, வைராக்கியம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கு. உங்களுக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு அந்த வரல வெளியே, அந்த பசி இல்ல, சாதிச்சு தீரணும்னு அந்த வைராக்கியம் இல்ல. நீங்க காரணங்கள், தடை இத பத்தி அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கங்க. எனக்கு விஜயன் ரொம்ப நாளா தெரியும். ஒரிஜினல் ரொம்ப நாளா இருக்காரு. ஆனா அந்த அன்னைக்கு மாறணும்னு முடிவெடுத்தாரு. இதுக்கு முன்னால நான் தோல்வியா இருந்தேன். இந்த இந்த தோல்வி மாறுறதுக்கு நான் முடிவெடுக்கணும். இந்த தோல்வியில இருந்து வெளியே வரணும்னா நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அவர் பிசினஸ் செய்யற முறையை மாத்தினாரு, சிந்தனையை மாத்தினாரு. ஒரே 15 நாள்ல 40 பேர் சைன் பண்ணாரு.
இதுதான் என்ன சொல்றோம்னா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏன்னா, வெற்றிக்கு வேகம் தேவை. நீங்க மெதுவா செஞ்சு வெற்றி அடையணும்னு முடியவே முடியாது. இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ்ஃபுல், யூ நீட் ஸ்பீட். இது வேகம் இருக்கணும். ஸோ இன்னைக்கு தேதி 12, இந்த மாதம் 19 நாள் இருக்கு. என்ன ஸ்பீட்? எந்த வேகத்துல போறோங்க? ஹவு ஸ்பீட் யூ வாண்ட் டு கோ? அப்ப நீங்க ரெடியா இருக்கணும். உங்களை நீங்க புஷ் பண்றதுக்கு. வெயிட் பண்ணாதுங்க. லீடர் வரணும், என்னோட அப்லைன் வரணும். உங்களை நீங்க மட்டும்தான் புஷ் பண்ண முடியும். உங்களை நீங்க மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க கடன் சூழ்நிலை, உங்களோட என்ன சொல்றாங்க, தோல்வி சூழ்நிலை மாறுறதுக்கு உங்கனால மட்டும்தான் முடியும். நீங்க முடிவு எடுங்க. நேரம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. ரைட்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, உங்க பிசினஸ பறக்க விடுறதுக்கு இதான் டைம் இஸ் நவ். இன்னைக்கு முடிவு எடுங்க. இன்னைக்கு ஆக்ஷன் எடுங்க. கரெக்ட்டா இருக்கும். ஸோ நீங்க தயாரா இருந்தா, நாங்க தயார். நாங்க தயாரா இருக்கும்போது, மலேசியால இருக்க அத்தனை லீடர்ஸ், கணேசனா இருக்கலாம், மேடம் ஷானா இருக்கலாம், மேடம் வசந்தாவா இருக்கலாம், மிஸ்டர் மூர்த்தியா இருக்கலாம், நம்மளோட ஃபவுண்டரா இருக்கலாம், வால்டன் மலேசியா இருக்கலாம், வால்டன் இன்டர்நேஷனல் தயாரா இருக்கும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. ஸோ நீங்க முடிவெடுங்க. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், இதே மீட்டிங் இந்த வியாழக்கிழமை நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்கும். ஹைதராபாத், ஹிந்தி, மும்பையில் இருக்கவங்களாம் ஹிந்தி இங்கிலீஷ் வெர்ஷனில் ஜாயின் பண்ணலாம். பட் முதல்ல நான் சொன்னேன், ஹைதராபாத்தில் அவங்க ரெடியாக இருக்காங்க. 2 நாளில், 2 நாள் கூட வரல, 2 நாளில் 450 டிக்கெட் முடிஞ்சிருச்சு ஜிவிஎஸ்எஸ்க்கு. என்ன காரணம்? இந்த ஹைதராபாத் டீம், ஜேசி ரெட்டி, மேடம் பேத்தா, அவங்களாம் வந்து அது வைராக்கியம் வந்துருச்சு. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தடையா இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. சென்னையில இன்னொரு 48 டிக்கெட் இருக்கு. நீங்க சென்னையில இருக்கிறவங்க முடிவெடுக்கணும். அந்த அன்னைக்கு மீட்டிங்ல உங்க டீம் எத்தனை பேர் வரணும்? இந்த 300 டிக்கெட் 400 ஆக்கலாம் நீங்க. சார் நான் 10 டிக்கெட் வாங்கிட்டேனே. 10 போதுமா உங்க வெற்றிக்கு? சார் நான் 20 டிக்கெட் வாங்கிட்டேன். 20 போதுமா உங்க வெற்றிக்கு? இன்னும் 19 நாள் 18 நாள் இருக்கு. நீங்க முடிவெடுக்கணும். உங்க டீம் அந்த ஜிவிஎஸ்எஸ்ல 100 பேர் இருக்கணும்னு முடிவெடுங்க. 50 பேர் இருக்கணும்னு இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க. பெரிய பெரிய பிசினஸ் செய்யணும். அன்னைக்கு அந்த மீட்டிங்ல என்னோட டீம் தான் அதிகமா இருக்கணும். ஸோ நீங்க இன்னைக்கு முடிவெடுங்க. அடுத்தது நம்மளுக்கு வால்டன் இன்டர்நேஷனல் விசா 7th February இருக்கு. 7th February 2026ல. ஸோ உங்களுக்கு விசா மலேசியா போகிறதுக்கு, ஃப்ரீயாக போகிறதுக்கு 2, 3 திட்டங்கள் இருக்கு. 4 days 3 night 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் February இருக்கும். நீங்க என்ன செய்யணும்னா, சூப்பர் என்ரோலர் 60 பேசிக் ஐடி இந்த 5 மாசத்துல நீங்க அச்சீவ் பண்ணணும். 60 பேசிக்கா சார்? எப்படி சார் 5 மாசத்துல? முதல்ல சொல்லியிருந்தேன்ல, விஜயன் 15 நாள் 40 போட்டாரு. என்ன காரணம்? அவருக்கு வெறி இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு, சாதிக்கணும்னு மனம் இருந்துச்சு, இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மாறணும்னு மனம் இருந்துச்சு. நீங்க பார்க்கணும், காரணங்களா காரியமா? 60 பேசிக் ஐடி. சார் ஒரு ஸ்டார்டர்ல ஜாயின் பண்ணா, அவங்க ஸ்டார்டர்ல ஜாயின் பண்ணலாம். ஆனா 31st டிசம்பருக்குள்ளார பேசிக்கா அப்கிரேட் பண்ணணும். 60 தான். இது விசா வால்டன் ஆண்டு விழா. இது கட்டாயம் வந்தே தீரணும் நீங்க. ஒண்ணு. அடுத்தது புது பிளாட்டினம். இப்பலேருந்து டிசம்பர் 31க்குள்ளார யாரெல்லாம் பிளாட்டினம் ஆகுறாங்களோ உங்களுக்கு குவாலிஃபை இந்த ட்ரிப்க்கு. 4 days 3 night. அடுத்தது ஆர்பி. நீங்க இதுக்கு முன்னால இந்த 25 ஆர்பி நீங்க ரிடீம் பண்ணலைன்னா, நீங்க இந்த 25 ஆர்பி நீங்க ரிடீம் பண்ணி வரலாம். அப்ப நீங்க சொல்ல, இல்ல சார் எனக்கு 15 ஆர்பி தான் இருக்கு. 15 ஆர்பி ரிடீம் பண்ணி
எக்ஸ்ட்ரா 31ஆம் தேதிக்குள்ளார டிசம்பர் 31க்குள்ளார 20,000 ருபீஸ் கட்டினாங்கன்னா நீங்களும் இந்த வால்டன் இன்டர்நேஷனல் 4 days 3 nights டூருக்கு வரலாம். ஹோட்டல், ஃபுட், ஃப்ளைட் எல்லாம் சேர்ந்து இருக்கு. ஸோ இந்த இப்போ ஆரம்பிச்சிருங்க. 60 பேசிக் ஐடி தான். நம்மளுக்கு ஏறக்குறைய 4.5 மாசம் இருக்கு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடுத்தது இது நாளைக்கு இந்த கூகுள் ஃபார்ம் வெளியாக்கும். இந்த கூகுள் ஃபார்ம் என்னத்துக்குன்னா உங்களோட எனி ரிக்வெஸ்ட் எனி இதெல்லாம் தேவைப்படுதோ, ஒரு சஜஷன் இருக்கா, ஒரு ஐடியா இருக்கா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா, ஒரு தேவை இருக்கா, இந்த கூகுள் ஃபார்மை அன்றாடம் செக் பண்ணிட்டு அன்றாடம் இதை செட்டில் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏன்னா வால்டன் இந்தியா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. வால்டன் இந்தியா ப்ரொஃபஷனல் லெவலுக்கு போகுது. ஸோ நேரம் வந்துருச்சு. நிறைய இதோட தமிழ்நாட்டில் நிறையா இந்த செப்டம்பர்லேருந்து கோயம்புத்தூரில் மீட்டிங், மதுரையில் மீட்டிங், நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தயாராக இருக்குங்களா? ஸோ நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா டைம் வந்துருச்சு. 2026க்கு வால்டன் இந்தியா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நாங்கள் தயார். நீங்கள் தயாரா? ஸோ ஒன்றா சேர்ந்து இது புது சாதனை சாதிப்போம். இது நாங்கள் தனியாக செய்ய முடியாது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களை வெற்றியாளராக ஆக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ நீங்கள் தயாராக இருக்கணும் இதுக்கு. ஏன்னா நம்ம வால்டன் பெரிய நிறுவனம். வால்டனில் பெரிய சாதனை சாதிக்கலாம். உங்கள் வாழ்க்கை இந்த தலைமுறை மட்டுமில்லை, அடுத்த தலைமுறை மாறுறதுக்கு நேரம் வந்துருச்சு. ஸோ மனசை தளர விடாம இந்த 5 மாதம் 2026க்கு உழைப்பு போடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவாங்க வெற்றி அடைவோம். இது பெரிய வெற்றியாக இருக்கும். இந்த வாட்டி இந்த டிசம்பருக்குள்ளார வால்டன் இந்தியா நான் அதுக்கே சொன்னேன், மற்ற நாடோட இந்த மலேசியாவில் வால்டன் 9 நாட்டில் இருக்கல, மற்ற நாடோட பெரிய சாதனை வால்டன் இந்தியா சாதிக்க போகுது. அது அந்த என்ன சொன்னாங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் எல்லாத்துலையும் தெரியுது எங்களுக்கு. ஸோ நீங்கள் ரெடி, நாங்கள் ரெடி. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸோ இந்த வியாழக்கிழமை யாரெல்லாம் உங்கள் டீமில் இங்கிலீஷ் தெரிகிறவங்க கட்டாயம் மறுபடியும் இந்த ஜூமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம் மிஸ்டர் நலீம். தேங்க்யூ சார். தட் வாஸ் வண்டர்ஃபுல், அமேசிங். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம டாப் லீடர்ஸ் மலேசியா லீடர்ஸாக இருக்கலாம், இந்தியா லீடர்ஸாக இருக்கலாம், மிஸ்டர் குணாலன், மிஸ்டர் சிவராமன், பஷீர், சாம், நம்ம பிளாட்டினம் லீடர்ஸ் எல்லாம் கலந்ததுக்கு மிஸ்டர் மூர்த்தி, மேடம் வசந்தா, கணேசன், மேடம் ரதி எல்லாத்துக்கும் மீண்டும் நன்றி. இந்த மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறனால தேங்க்யூ எவ்ரிபடி. எஸ் சார், தே ஆல் மேட் அஸ் ப்ரவுட் டுடே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், பாய். ஸோ தேர்ஸ்டே ரெடியாக இருங்க. உங்களுடைய இங்கிலீஷ் தமிழ் புரியாத மக்களுக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ரோக்ராம் திரும்ப நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். குட் நைட்.